முன்வைத்து செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பெருவெள்ளத்தால் சென்னை பாதிக்கப்பட்டதில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் ஆற்றங்கரையோரம் வசித்த ஏழை எளிய மக்கள். அவர்களில் வீடு இழந்தவர்களுக்கு மாற்று வீடுகளை வழங்குவதற்கான திட்டத்தை நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். வெள்ளத்தால் வீடிருந்த 10,000 குடும்பங்களுக்கு பெரும்பாக்கம் பகுதியில் வீடுகளை ஒதுக்கீடு செய்து அதில் 5 பேருக்கு அடையாளமாக தனது கரங்களால் அவர் ஆணையை வழங்கியிருக்கிறார். இப்படி இடமாற்றம் செய்யப்படக்கூடியவர்களுக்கு குடும்ப அட்டை, அருகிலேயே பள்ளிக்கூட வசதிகள், மற்ற வசதிகள் அனைத்தும் செய்து தரப்படும் என்று சொன்னதோடு ஓராண்டு காலத்திற்கு 30,000 ரூபாயை அவர்கள் பிழைப்பதற்கான படியாக வழங்குவதாகவும் அறிவித்திருக்கிறார். சில குடும்பங்கள் நேற்றைக்கு இடம்பெயர்ந்திருக்கின்றன. அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னமும் இந்த நடவடிக்கை என்பது தொடரப்போகிறது. ஆற்றங்கரையோரத்தில் வசித்த குடிசைவாசிகளை அகற்றக்கூடிய நடவடிக்கை தொடர இருக்கிறது. இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவும் இருக்கிறது, எதிர்ப்பும் இருக்கிறது. நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதால் அவர்கள் பாதுகாப்பு கருதியும், அதே வேளையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல், சேதம் ஏற்படாமல் தடுக்கவும் இந்த அகற்றல் நடவடிக்கை தேவை என்று வரவேற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு தரப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தியாகி நல்லகண்ணு அவர்கள் தலைமையில் இன்றைக்கு 8 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து வெகு தூரத்தில் 20 கிலோமீட்டருக்கு அப்பால், சென்னையின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு 20 கிலோமீட்டருக்கு அப்பால் இடம் நகர்த்துவதால் பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது. எனவே சென்னையிலேயே இந்த நடவடிக்கை இருக்க வேண்டும், குடியமர்த்தல். இந்த அதுவரையிலுமான வீடுகளை அகற்றும் நடவடிக்கை கூடாது என்று போராடி இருக்கிறார்கள். எதனால் இந்த ஆதரவும் எதிர்ப்பும் எழுகின்றன? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்கள், செயற்பாட்டாளர் பாடகர் திரு இசையரசு அவர்கள், விமர்சகர் திரு ஷியாம் சேகர் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். இசையரசு ஒரு குடிசைவாசிகளுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர், செயல்பாட்டாளர், சமூக செயல்பாட்டாளர் என்ற அடிப்படையில் பல காலகட்டங்களில் இந்த முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் குடிசைகளில் இருப்பவர்களை மாற்றி இன்னொரு இடத்திற்கு இடம்பெயரச் செய்வதென்றது தொடர்ந்த நடவடிக்கையாக இருக்கிறது. இந்த நடவடிக்கை ஒரு ஊடகத்தின் செய்தியில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், இந்த தங்களுக்கு மாற்று இடம் கிடைத்ததில் மகிழ்ச்சியோடு கிளம்பி சென்றார்கள் அப்படின்னு இருக்கு. இன்னொரு தரப்பில் போராடுகிறார்கள், எங்களை அகற்றக்கூடாது, நாங்கள் மீண்டும் அங்கேயே வசிப்போம் அப்படின்னு சொல்கிற குரல்களும் இருக்குது. அரசு 10,000 வீடுகளை ஒதுக்குறது, முதலமைச்சருடைய இந்த அறிக்கை தேவையான நிவாரணங்கள் அனைத்தையும் தருகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அதை வரவேற்கிறதான முறை. பொதுவாக வீடுன்றது ஒரு அதிகாரம். எதுவுமே இல்லாமல் கொசுக்கடியிலையும் கூநாத்தத்துலையும் இருக்கிற மக்களுக்கு ஒரு வீடு கிடைக்குதுன்றது முதல்ல சந்தோஷமான விஷயம். நம்ம அதை வரவேற்கிறோம் உண்மையிலேயே. அதே நேரத்தில் யார் பணம் கொடுத்தாலும் முதல்ல சிரிச்சிருவாங்க. உங்ககிட்ட 2,000 ரூபாய் கொடுத்தா கூட நீங்கள் முதல்ல சிரிச்சிருவீங்க. மகிழ்ச்சி, அது பணம் பண்ணுற வேலை, அது ஒரு உளவியல், அது பணத்தோட உளவியல் தான் அது. ஆனால் நீங்கள் இப்போ கேளுங்களேன், இப்படி பாருங்களேன், பணம் எதுவும் கொடுக்காம நீங்கள் அவங்களுக்கு மாற்று வீடு கொடுக்குறேன்னு பெரும்பாகம் போக சொல்லுங்களேன். நீங்கள் வரவேற்கிறதா சொல்கிறீங்கல்ல, எதிர்ப்பு தெரிவித்த விட்டுருங்க. வரவேற்கிறதா சொல்கிறவங்கள மகிழ்ச்சியாக பெரும்பாக்கத்துக்கு போகிறாங்க, மக்கள் போகிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மக்களுக்கு இந்த எந்த உதவிகளும் கொடுக்காம நீங்கள் பெரும்பாக்கம் போகணும்னு சொல்லி பாருங்கள். அவங்க போக மாட்டாங்களே. ஏன் போக மாட்டாங்க? நீங்கள் ஏன் 3 நாளைக்கு உணவும் சோறும் கொடுக்குறீங்க? அங்கே ஏன் அவங்க உழைக்கிறாங்கல்ல? நீங்கள் என்ன 3 நாளைக்கு பிச்சை போடுறது? நீங்கள் என்ன பிழைப்பு படி கொடுக்குறது? நாங்கள்னா எதுக்கும் வழி இல்லாமல் என்ன அந்த நாட்டில் அகதியாக வாழறோம்? அது என்ன பிழைப்பு? அது சொல்ல முதல்ல ஆக்கிரமிப்பாளர்னு சொல்கிறீங்க, பிழைப்பு படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு நாகரிகமான ஒரு சுதந்திரமான ஒரு குடிமகனா நீங்கள் ஏற்றுக்கிறதா இல்லவே இல்லை. இல்லை, பிழைப்புப்படின்றது மாதத்துக்கு 2,500 ரூபாய் வீதமாக 12 மாதத்துக்கு திடீர்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போறீங்க. அங்க நீங்க வாழ்றதுக்கான சிரமம் இருக்கும் இயல்பாக. அதுல இருந்து தணிக்கிறதுக்கு அரசு செய்யக்கூடிய ஒரு முயற்சி. அந்த சொல்தான் பிரச்சனையா இல்ல அந்த பணம் பிரச்சனையா உங்களுக்கு? இல்ல, ரெண்டுமே பிரச்சனை தான். முதல்ல சொல்லு பிரச்சனை, நீங்க சொல்றது அதுல இருந்தே அவங்களோட வாழ்நிலை புரியுது. அப்போ அவங்க அங்கே போனாங்கன்னா பிழைக்க முடியாதுன்றது இந்த கொடுப்பதன் வழியாகவே நீங்களே ஒத்துக்கிறீங்க. 2 விஷயம் அதில் இருக்குது. அங்கே போனால் பிழைக்க முடியாதுன்றதுனால தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஏன் அந்த நிலைமை இருக்குது?
பிரச்சனை அதுதான். இப்போ பிரச்சனை வீடா இங்கே ரோடான்றது தான் பிரச்சனை. பெரும்பாக்கத்துல இருந்து சைதாப்பேட்டை வரணும்னா 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஆகணும். இன்னைக்கு வந்து ஆளுக்கு ஒரு கார் வச்சு ரோட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். இப்போ நான் பெரும்பாக்கத்துல இருந்து சைதாப்பேட்டில் ஒரு வீட்டு வேலை செஞ்சுருந்தேன், ஒரு அம்மா செஞ்சுருந்தாங்க. இப்போ நிறைய பேர் ஆட்டோ ஓட்டியிருந்தாங்க, ரோட்டில் பூ விற்றுருந்தாங்க, தேட்டர் பக்கத்தில் கடை போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாரும் 20 கிலோமீட்டர் சைதாப்பேட்டைக்கு வந்து போனோன்னா அந்த வேலையை அவங்களால செய்ய முடியுமா? வீட்டு வேலை செஞ்சவங்களும் சொல்லிட்டாங்க, அம்மா நீ சைதாப்பேட்டை பெரும்பாக்கம் போறியா, நீ நாலுலேருந்து வந்து அதம்மா நின்றுக்க, வேலையை விட்டு நின்றுக்க, உன்னால் அந்த டைம் வர முடியாது, என் குழந்தை காலையில் ஸ்கூலுக்கு போனோம், நீ அதுக்குள்ளே வீட்டு வேலைலாம் முடிக்கணும், உன்னால் வர முடியாது, அவ்வளோ தூரத்தில் வரணும் அப்படின்னு நிறைய பேரோட வீட்டு வேலை போயிடுச்சு. சாதாரணமாக செஞ்ச வீட்டு வேலை. இன்னைக்கு கொடுக்குற இந்த பணம் இந்த படி எல்லாமே அதிகபட்சம் 1 மாதம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. மீதி நாள் என்ன பண்ணுவீங்க? காசு காலியாகிட்ட பிறகு அங்க வேலைகள் மாற்று வேலைகள்ன்றது கிடைக்காதா? எங்க என்ன மாற்று வேலைகள் இருக்குது சொல்லுங்களேன். 35 இப்போ வச்சுங்க, ஒரு 25 30 வயசு வரைக்கும் மாற்று வேலை செய்ய முடியும்னு வச்சுங்க. ஹவுஸ் கீப்பிங் வேலையோ ஏதோ ஒன்று உடல் உழைப்பு சார்ந்த வேலை தான் செய்ய முடியும் இந்த மக்கள். மீதிலாம் 40 வயசுக்கு மேலே போனவங்கலாம் வேலை இல்லாமல் சாப்பிடாம அப்படியே பட்னியாக அங்கேயே அந்த பில்டிங்லேயே செத்து போயிடலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? அவங்க மாற்று என்ன எல்லா வேலையும் ஐடி ஒர்க்கில் எல்லாரும் கொடுத்துருவாங்களா சொல்லுங்கள்? ஐடி ஒர்க் தர மாட்டாங்க. நீங்க அவங்க வந்து ஜீவனாம்சம் தர்றது தான் தமிழ் படுத்தி பிழைப்பு படி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. சரி, அது நீங்க அந்த ஒரு சொல்லுல வந்து அதுவே இழிவுபடுத்துது அப்படின்ற ஒரு வாதத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆமா, இன்னும் எங்க வாழ்க்கை நிலை மாறல, இந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை மாறலன்றதுக்கு அந்த ஒரு சொல்லு தான் எக்ஸாம்பிள். ஆக்கிரமிப்பாளர்கள், பிழைப்பு படி, இதுதான் கடந்த கால இத்தனை ஆண்டு இத்தனை கட்சிகள் ஆட்சி செஞ்சு சுதந்திரம் அடைஞ்ச இத்தனை நாள்ல ஊருக்கு வெளியே நகரத்துல ஓரமா ஆத்து ஓரமா இருந்த குடிசை மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை. இந்த சுதந்திரம் அடைஞ்ச தேசத்துல அந்த மக்களை இந்த சமுதாயம் எப்படி பாக்குது அப்படின்றதுக்கு பிழைப்பு படி, ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்ற இந்த வார்த்தைகள் தான் உதாரணம். நீங்க இன்னொன்றை பார்க்கணும் இல்லையா? ஒரு ஆற்றங்கரையில வெள்ளம் வந்தால், ஒரு மழை வந்தா அவங்களுக்கு பாதிப்பு, முதல் பாதிக்கப்படக்கூடியது அவர்கள் தான். அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்ப வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அவங்களுக்கு எங்கேயுமே இல்லை நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி வெறுமனே அந்த குடிசைகளை மட்டும் அகற்றிட்டு அரசாங்கம் ஒதுங்கிடலையே சார். நீங்க அந்த செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் மழை வெள்ளத்துல எப்படி மேய்ஞ்சதுன்னு பெரிய டாப் ஆங்கிள் போட்டோலாம் போட்டாங்க. இந்த மழை வெள்ளத்துல ஆற்றோரத்தில் இருந்தால் தான் மழை பெஞ்சு பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல பெரும்பாக்கம் என்ன தண்ணி நிற்காத பகுதியா? அவ்வளோ மேடான பகுதியா பெரும்பாக்கம்? நீங்கள் சொல்லுங்களேன். நான் நிறைய ஃபோட்டோ காட்டுமா உங்களுக்கு? செம்மஞ்சேரி மூழ்கி போனதை, பெரும்பாக்கம் முட்டியாளில் தண்ணியில். இங்கே ஆற்றோரத்தில் நான் செத்து போனால் செய்தி ஆவேன், பெரும்பாக்கத்தில் அடுக்குமாடியில் செத்து போனால் யாருக்குமே தெரியாது. ஏன்னா சென்னை நகரத்து மையத்தில் நடந்தால் தான் அது நியூஸு. சென்னை நகரத்து மையத்தில் இருந்தால் தான் அவன் மனுஷன். அதை தாண்டி கண்ணை நகருக்கோ செம்மஞ்சேரிக்கோ காஞ்சிபுரத்துக்கோ செங்கல்பட்டுக்கோ போயிட்டா அவன் மனுஷனே கிடையாது. மீடியாவோட வெளிச்சமும் படாது. ஏன் இந்த போக்கு? சரி, நீங்க 3 கிலோமீட்டருக்கு உள்ள மாற்று இடம் தரணும், அப்பதான் இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலையை அவங்க பார்த்து கொள்ள முடியும், அவங்க வாழ்க்கை பாதிக்காதுன்னு சொல்றீங்க. நடைமுறையில 3 கிலோமீட்டருக்கு உள்ள அவங்களுக்கு இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடத்த கண்டுபிடிச்சு வீடு கட்டுறதுன்றது நடைமுறை இந்த மாதிரி நகரத்துல சாத்தியமா? இன்னைக்கு நடைமுறையில இப்ப இந்த ஆற்று ஓரத்துல இது ஒரு கரையில இருந்த குடிசைகளை அகற்றுறீங்க. அதே ஆற்றோரத்தை அந்த பக்கத்துல எவ்வளோ பில்டிங் இன்னும் இருக்குது. இடிச்ச எதிர்க்கவே சர்ச் இருக்குது, ஐடி பார்க் இருக்கு, எவ்வளோ பில்டிங் இருக்கு. அதுவும் ஆக்கிரமிப்பு தான். ஆனால் உங்கள் பார்வைக்கு இன்னும் அதெல்லாம் ஆக்கிரமிப்புன்னு தெரியல. நீங்கள் அதை அடைச்சு அதை இடிக்குமானு தெரியல. ஸோ ஒரு பிரச்சனை இருக்கு. குடிசைகளை அகற்றுவதில் இருக்கிற ஆர்வத்தை பெரிய கட்டிடங்களை காட்ட மாட்டாங்க. நீங்கள் ஏன் காட்ட மாட்டீங்க? அதாவது தோழர் ரொம்ப வேகமாக பேசினார். இது எல்லாம் ஒரு தத்துவார்த்த ரீதியாக மக்கள் திசை திருப்பறதுக்கு பயன்படுமே தவிர, நேற்றைய தினம் முதலமைச்சர் அறிக்கை தெளிவாக இருக்குது. அதில் எந்த இடத்துலையும் ஆக்கிரமிப்புன்ற வார்த்தை இல்லை, இவர் சொன்னது போல் பிழைப்பு படின்ற வார்த்தையும் இல்லை. இது இவங்களா அந்த மக்களை இவங்க ஏதோ காப்பாற்றுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த மக்களை ஏமாற்றத்துக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை. அதில் பாருங்கள் தெளிவாக இருக்குது. வெள்ளத்தால் வீடுகளை இழந்த அடையாறு கரையோரங்களில் குடிசை வீடுகளில் வசித்த குடும்பங்களுக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் பிழைப்பு படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? பிழைப்பு படின்னு இல்லை, பிழைப்பு படின்னு இல்லை. மறு குடியமர்வு செய்யப்படும் போது அவர்கள் தங்களது உடைமைகளை தற்போது உள்ள இடத்திலிருந்து மறு குடியமர்வு பகுதிக்கு கொண்டு செல்ல 5000 ரூபாய் இடமாற்றுப்படியாகவும், மாதம் 2500 வீதம் ஓராண்டிற்கு 30,000 ரூபாய் பிழைப்பு படியாகும். பிழைப்பு படி என்ற அந்த இடத்துல பிழைப்பு படின்னு சொன்னது அவங்க உடனடியாக அந்த மாற்றத்துக்கு போக சொல்ல, அவங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் அவங்க இப்போ இங்கேருந்து அங்கே போக சொல்ல அந்த இடர்பாடு வரும். அந்த இடர்பாடு ஈடுகட்டுறதுக்காக தரப்பட்ட அந்த சொல்லாடல் அவருக்கு ஆட்சேபகரமா இருக்கு. அரசு பிழைப்பு படி அப்படின்ற சொல்லே எங்களை இழிவுபடுத்துறதா? பிழைப்புன்றது என்ன பிச்சை போடணும்னு சொன்னாங்களா? இல்லை, பிழைப்பு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பிழைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதில் இந்த இடமாற்றத்தால் அவங்களுக்கு பாதிப்பு வருது.
அந்த பாதிப்பை அரசாங்கம் ஈடுகட்டுது. அதை வந்து எந்த வகையில் வந்து ஒரு இடிவான சொல்ல நம்ம நினைக்கிறோம். வாழ்தல் அப்படின்ற ஒன்றுக்கு பிழைத்தல் அப்படின்றது இல்ல, இருக்கு. இரண்டையும் சொல்றாங்க. வாழ்தல் அப்படின்றது வந்து உயர்ந்த நிலையாகவும் பிழைத்தல் அப்படின்றது வந்து வேற வழி இல்லாம மேற்கொள்ற ஒரு இது மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஆற்றோரக்கரையில் ஆண்டுக்காண்டு தண்ணி வர சொல்லலாம் பாதிப்புக்குள்ளாகி அவர்கள் ஓராண்டு சேமிக்கின்ற பணத்தை அல்லது பொருளை அந்த ஒரு மழையால் இழந்து கொண்டிருக்கின்ற அவல நிலை தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆக அவங்களுக்கு ஒரு மாற்று, அந்த மாற்று கொண்டு வர சொல்ல அவங்களுக்கு சில பாதிப்புகள் வருது. அந்த பாதிப்பிலிருந்து மீட்பதற்கு அரசாங்கம் தருகின்ற அந்த ஒரு அவங்களுடைய முயற்சிக்கு ஒரு ஊக்கம்தான் அது. அதை வந்து நம்ம கொச்சைப்படுத்துறதே அந்த மக்களை இழிவுபடுத்ததான் நான் கருதுறேன். அதாவது என்ன அதனுடைய பொருள் என்ன, ஒரு அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் எந்த முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன வகையான இடர்பாடுகள் வருமோ அதையெல்லாம் முன்கூட்டியே கணித்து அவங்க ஓராண்டு வரைக்குமாவது இந்த இடர்பாடுகள், இந்த இடமாற்றத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அவங்க சந்திப்பதற்கு அரசாங்கமும் துணை நிற்கின்றதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் அதை செஞ்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் உடனடியாக அந்த பகுதியில் கல்விக்கூடங்கள் உருவாக்குறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதியும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் இன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற தரமான வீடுகளாக தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சாலைகள் உட்பட நடைபாதைகள் குடியிருப்புகள் பிரமாதமா பண்ணிருக்காங்க. பெரிய ஒரு இல்ல நடைபாதைகள் கூட சிமெண்ட் நடைபாதை போடப்பட்டு அற்புதமா இருக்கு. கடந்த மழையில் அந்த பகுதியில் தண்ணி வரல, அந்த இடத்துல தண்ணி இல்லை. ரெண்டாவது இன்றைக்கு குடியமர்த்தப்பட்டவர்கள் எல்லோருமே அங்க கல்வியில சிரமம் இருக்கு, வேலைக்காக நகரத்துக்கு வர்றதுல பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து வாழ்வாதாரம் நல்ல வாழ்க்கையை தந்திருக்கோம் நீங்க சொல்றீங்க. வாழ்வாதாரத்துக்கு நகர்ப்பகுதிக்கு ரெண்டையும் ஒப்பிடுறதே சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்ன குடியமர்த்தப்பட்டவர்கள் இடம் தான் கொடுத்து அவங்களுக்கு வந்து 2 சென்ட் இடம் 3 சென்ட் இடம் கொடுத்து அந்த இடத்துல வந்து அவங்கள இங்கேருந்து அப்புறப்படுத்தி அங்கே குடி வச்சாங்க. ஆனால் இது இல்லை, இது வந்து அவங்களுக்கு முழுமையான அவங்களுக்கு தேவையான அத்தனையும் அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஃபேன் வசதி உள்பட இன்றைக்கு அரசாங்கமே செஞ்சு தந்திருக்கு. ஆக அவங்க அங்கே போய் எந்தவித இடர்பாடும் இல்லாமல் போன உடனே அங்கே வசிப்பதற்குரிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி தந்திருக்காங்க. அதனால் இது முழு அக்கறையோடு கவனத்தோடு அந்த மக்களுக்கு ஒரு சின்ன இன்னல் கூட ஏற்படாத வகையில் அவர்களுடைய இந்த பாதிப்பிலிருந்து மீட்கின்ற பணியை தான் அரசாங்கம் செஞ்சிருக்கு. இது வந்து சிறப்பான வகையில் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் செஞ்சிருக்காங்க. இதை வந்து ஊக்கப்படுத்தி இதில் ஏதாவது ஒரு இடர்பாடு அந்த மக்களுக்கு ஏற்பட்டால் அந்த அதை இடர்பாடுகளிலிருந்து மீட்பதற்கு உதவி செய்தார்கள். அது நல்ல, நான் முடிச்சேன் ஒரே ஒரு நிமிஷம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கு இவங்க சொல்ற அதே சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட பகுதி தான் அது. சென்னைக்கு ஒன்றும் வெளியே கொண்டு போகல, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி அது. அதனால இவங்க சொல்ற வாதங்கள் எல்லாமே போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சென்னையில் பல பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வந்து கோட்டூர்புரத்தில் குடி வச்சாங்க. அப்போ கோட்டூர்புரத்தில் குடி வைக்க சொல்ல அப்போ என்ன சொன்னாங்க, சென்னைக்கு வெளியே கொண்டு போகிறாங்கன்னாங்க. இன்னைக்கு கோட்டூர்புரம் வந்து சென்னை ஆயிடுச்சு, இப்போ துறைப்பாக்கம் சென்னைக்கு வெளியேன்றாங்க. ஆக இவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும், அந்த மக்களை திசை திருப்ப வேண்டும். அவர்கள் தொடர்ந்து இது போன்ற நிலையில் வதை நிலையில் வாழ்ந்தால்தான் இவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற பிரச்சாரம். அப்படி இல்லை. பிரச்சனை என்னன்னா கண்ணை நகரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட வாங்க, நாளைக்கே வாங்க, பஸ்ஸு போகிற மெயின் ரோடெல்லாம் பலன்னு இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி அந்த நடைபாதை வந்து கோட்டூர் விழாலங்கிற மாதிரி பலன்னு ஒன்று மரம்லாம் நட்டு செடியெல்லாம் நட்டு அதில் கூண்டுலாம் போட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். 2 பூங்கா கட்டியிருக்காங்க, அங்கங்கே பூங்காலாம் கட்டி அதில் எல்இடி லைட்லாம் போட்டு ஜொலிக்கும். அப்படியே நீங்கள் பார்க்குற என்ன நினைப்பீங்க, என்னடா என்ன வெளியில் எப்படி சொல்கிறாங்க, இங்கே வந்து பார்த்தா இப்படி பாலாரம் தேனாரம் ஓடுற மாதிரி இருக்குதே கண்ணை நகரம் செம்மஞ்சேரி, அப்படி தான் நீங்கள் நினைக்க தோணுங்க. நீங்கள் அந்த மெயின் ரோட்டை தாண்டி ஒரு 4 தெரு உள்ளே வந்தீங்கன்னா தான் சென்னை நகரத்தில் சேரியில் இருக்கும்போது என்ன நிலைமையில் இருந்துச்சோ அந்த நிலைமையில் தான் அந்த பகுதிகள் இன்னும் இருக்குது. இன்னும் அந்த சாக்கடைய தண்ணி பின்னாடி வந்து டாய்லெட்டு போக முடியாமல் அடைச்சிக்கின்னு பஸ் வசதி இல்லாமல் இன்னும் அப்படி தான் வாழ்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் 200 குடும்பங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த வாழ்நாள் படி பிழைப்பு படி எல்லாமே சென்னையிலேருந்து காலி பண்ணுற பிறகு எல்லா மக்களுக்கும் கொடுத்ததே கிடையாது, எல்லா மக்களும் கொடுக்குறதும் கிடையாது. இப்போ பறக்கும் மெட்ரோ ட்ரெயினுக்காக காலி பண்ணாங்க, சைதாப்பேட்டில் இதே போய் தான் காலி பண்ணாங்க. அப்போ காலி பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அது. அப்போ என்ன பண்ணால் ஒரு குடும்பத்துக்கு 20,000 பணம் கொடுத்து அமிச்சாங்க. இது இப்போ செம்மஞ்சேரிக்கு அமிச்சாங்க, கண்ணைனருக்கு அமிச்சாங்க. எல்லாருக்குமே இப்படி நீங்கள் கொடுக்குறது கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் சென்னை மாநகராட்சிக்கு அது என்ன, அந்த டிபார்ட்மெண்ட் காலி பண்ணுறது தான் பிரச்சனை. சென்னை மாநகராட்சி காலி பண்ணுறாங்களா,
பொதுப்பணித்துறை இடத்துல இருந்து காலி பண்றாங்களா அப்படின்றது தான் பிரச்சனை. ஐநாவரத்துல மெட்ரோ லேண்ட்ல இருந்த மக்களை ஒண்ணுமே கொடுக்கல. கார்பரேஷன் லாரியில குப்பை மாதிரி ஏற்றி வந்து கண்டெய்னர்ல போட்டாங்க. அந்த பிள்ளைங்க 3 பஸ் மாதிரி இன்னைக்கு ஐநாவரம் ஸ்கூலுக்கு தான் போயினுக்குறாங்க. அங்க எல்இடி லைட் முதலமைச்சரோட அறிக்கையில இந்த குடியிருப்புகள் ஒவ்வொன்றும் பல்நோக்கு அறை, படுக்கை அறை, சமையலறை, குளியலறை மற்றும் கழிவறை, குடிநீர் வசதி, மின்சார வசதி, மின்விசிறி இவ்வளவு வசதிகளோட அங்க இருக்கு. எனவே உங்களுக்கு வந்து சௌகரிய குறைவுன்னு சொல்ல முடியாது. மருத்துவமனை இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, இப்போ மற்ற வசதிகள் இருக்கு. அவங்க வேலை வாய்ப்புக்கு கூட வேலை வாய்ப்பு பயிற்சி அவங்களுக்கு தரப்போறோம், அதற்கு பிறகு வேலை வாய்ப்பு முகாம் நடத்த போறோம், வேலை வாய்ப்பு தரப்போறோம்ன்றாங்க. இப்போ ஒரு ஆபத்தான ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு அரசு அழைத்து செல்கிறது இவ்வளவு முயற்சி எடுக்குதுன்றப்ப அதை குறை சொல்றதுல திசை திருப்புறீங்க அப்படின்னு குமார் அவர்கள் சொல்றதுல வந்து நியாயம் இருக்கு இல்லையா? நீங்க மறுபடியும் பாதுகாப்பான இடம்னு பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி சொல்லாதீங்க. நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு ஓரத்தில் இருந்தவங்களை காலி பண்ணி இன்னொரு ஏரியில தான் நீங்க குடியமர்த்தி இருக்கீங்க. நான் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அதுக்கு இன்னொரு நீர்நிலையில தான் இந்த மக்களை வீடு கட்டி குடியமர்த்திருக்காங்க. துரைப்பாக்கம், கண்ணை நகர், செம்மஞ்சேரி இருக்கிறது, எழில் நகர்லாம் அது கைவேல் நிலம், மழை பெஞ்சா தண்ணி நிற்கிற இடம். அது அந்த ஓஎம்ஆர் சாலை ஓரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பின்னாடி பாத்ரூமா யூஸ் பண்ணி இந்த நிலம், அந்த இடத்துல மண்ணை கொட்டி நீங்க பில்டிங் கட்டிங்கன்னா அது வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லைன்னு ஆயிடுமா? நீதிமன்றத்தில் அது ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க போட்டு, அந்த இடத்துல இந்த பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. துரைப்பாக்கம் பஞ்சாயத்து வந்து 2000 ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க கோர்ட்ல, நீங்க வீடு கட்டக்கூடாதீங்க, இது வந்து தண்ணி நிற்கிற இடம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வரலாறு செய்தி இருக்கு. அதையும் கடந்து இப்ப கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அப்ப என்ன கேட்கறேன், இல்ல நான் என்ன கேட்கறேன், நீங்க வந்து கோட்டுப்புறம் இருந்தது, அப்ப இருந்தது, மக்கள் வரமாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த இது பெரும்பாக்கம் வந்து சென்னை நகரம் தான் சொல்றாரு, ஐயா சொல்றாரு, இருக்கட்டும், சென்னை நகர் விரிவாக்க பகுதி இருக்கட்டும். இப்போ கோட்டுப்புறம் மாதிரி இது வந்து ஒரு வளர்ச்சி அடையத்துக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் வச்சுங்க, இல்ல ஒரு 5 ஆண்டுகள் வச்சுங்களேன். இப்போ இந்த 5 வருஷத்துக்குள்ள இந்த மக்கள் படுற அவஸ்தை இருக்குல்ல, பள்ளிக்கூடம் போக முடியாம ஸ்கூல் டிராப் அவுட் ஆனவன், தொழிலாளியா மாறினவன், ஹாஸ்பிட்டலுக்கு போக வழி இல்லாமல் நடுவில் செத்து போனவன், வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் சூசைட் பண்ணிக்கிறவன், இந்த இழப்புகள்லாம் யார் சுமக்குறதுன்னு கேட்குறேன். நாங்கள் இதெல்லாம் சுமந்து அந்த நகரம் வளர்ன பிறகு நீங்கள் வந்து நாங்கள் நகரில் இந்த வாழ்க்கை செம்மையாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நாங்கள் தான் பலியிடணுமான்னு கேட்குறேன். நான் எங்களை ஏன் பலி கொடுக்குறீங்க? நகரத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அது நகரத்தினுடைய விளிம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அப்படின்ற கருத்து வைக்கிறீங்க. ஒரு பகுதி 2 கருத்துக்கள். ஒரு அரசு வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வர்றப்ப நீண்டகால நிவாரணம் அப்படின்ற ஒன்றில் இதை செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மறுவாழ்வு, ரிலீஃப் அண்ட் ரீசெட்டில்மெண்ட், உடனடியான நிவாரணம், மறுவாழ்வு அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த ஒதுக்கீடுகளை அரசு செய்கிறத குமார் அவர்கள் வரவேற்கிறாங்க, இசையரசு அவர்கள் எதிர்க்கிறாங்க. இதில் வந்து குறைபாடுகளை சுட்டி காட்டுறார், விமர்சிக்கிறார். நீங்கள் இதில் என்ன பார்வை வச்சு? இந்த செம்மஞ்சேரி இடம் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக செம்மஞ்சேரி எண்டில் இருக்க பெரும்பாக்கத்துடைய சோழிங்கநல்லூர் அருகே ஐடி காரிடார் பின்னாடி ஒரு பொறியியல் கல்லூரிக்கு பின்னாடி இருக்குது. டிஎல்எஃப்லேருந்து இது ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. குறிப்பாக இந்த வெள்ளம் வந்தபோது நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு ரிலீஃப் எஃபர்ட் இதும்போது. அங்கே வந்து ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக நீர்த்தேக்கம் எங்கே இருந்து அதிகமாக இருந்ததுன்னா தனியார் இடத்துல இருந்தது. என்ன அரசு கட்டின கட்டடங்கள்ல அந்த அளவுக்கு நீர்த்தேக்கம் இல்லை. முதல்ல அது ஒன்று அவர் சொன்னது வந்து ஃபேக்சுவலி. நான் உங்களுக்கு போட்டோவே காட்டுவேன். செம்மஞ்சேரி ஒரு முதல் மாடி வரைக்கும் தண்ணி மூடி இருந்தது. அதான் நான் 2 நாள் 3 நாள் இல்ல அவர் சொல்றது தவறு. இல்ல ஒரு நாள் இருக்க முடியும், ஒரு வாரம் அங்க தண்ணி இருந்துச்சு. இல்ல ரெண்டாவது அரசு எந்திரம் அந்த அளவுக்கு ஒரு மற்ற இடங்கள் பாதித்த அளவுக்கு அங்க பாதிக்கல. இல்ல இல்ல மெயின் ரோட்ல இருந்த சத்யபாமா யூனிவர்சிட்டில வந்து தண்ணி போட்ல தான் கூட்டு போனாங்க ஸ்டூடண்ட்ஸ். அதுதான் சொல்றாரு, தனியார் இடத்துல இருந்தது மாதிரி இங்க இல்லன்னு சொல்றாரு. இல்ல டிஎல்எஃப்ல இருந்த அளவுக்கு இங்க இல்ல, அதுதான் உண்மை. ரெண்டாவது வந்து நான் கண்கூடா பார்த்த சில விஷயங்கள் சொல்றேன். அரசு எந்திரம் வந்து இவர்களை ரீச் பண்ண முடிஞ்சது. சில உதாரணங்கள். முதலாவது கார்பரேஷன் வந்து உணவு எல்லாத்தையும் போய் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. ரெண்டாவது வெவ்வேறு மாவட்டங்கள், இந்த புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்கள்ல இருந்து அந்த மொபைல் வேன்ஸில் வந்து ஹெல்த் கிளினிக் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மூணாவது தனியார் வந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ வந்து இவர்களை வந்து நகரத்துலேருந்து தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டா மாதிரியும், என்ன நகர மக்களுக்கு வந்து இவர்கள் மேலே எந்த அக்கறையுமே இல்லைங்கிற மாதிரி பேசுறது வந்து சரியான போக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இந்த ஒரு பிரச்சனை வந்த போது நகர மக்கள் எல்லோருமே ஒருங்கிணைந்து உதவி செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் அரசு தன் பங்கு செஞ்சது மட்டும் இல்ல. இல்ல வரேன், எனக்கு ஒரே வாதமே தப்புன்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாம் முன்வைக்கிற நீங்க சொல்றதுக்கு அவங்க மாற்று வாதம் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, ஆறுகளை சுத்தப்படுத்துகிறோம், சுனாமி வந்துடுச்சு அப்படின்ற பேர்லையும் மற்றதன் பேர்லையும் குடிசை மக்களை
தொலை தூரத்துக்கு அனுப்புறத ஒரு நவீன தீண்டாமை அப்படின்னு போராடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது, பல வெவ்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. ஊருக்கு வெளியே அவர்களை அனுப்புவது அப்படிங்கிறது ஒரு நவீன தீண்டாமை. இதற்கு ஒரு எதிர்வாதம் நான் வைக்கிறேன். இப்ப நான் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன். நான் வந்து ஒரு பரம்பரையா ஒரு ட்ரிப்ளிகேன்லயோ மயிலாப்பூர்லயோ இல்லை அம்பலத்திலயோ இல்லை கோடம்பாக்கத்திலயோ எங்கேயோ சென்னையில இருந்து வந்தேன். இப்போ அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வரும்போது எனக்கு இங்க வீடு வாங்க வசதி இல்லைன்னா எங்க போய் வாங்குறோம்? அதே செம்மஞ்சேரி, அதை தாண்டி படூர், அதை தாண்டி ஒரு இடத்துக்கு போறோம். அது வசதியை பொறுத்து போறோம்ன்றீங்க. பணத்தை கொடுத்து போறவனும் அங்கதாங்க போறான். இவங்களுக்கு வந்து அரசாங்கமே அதை ஏற்படுத்தி கொடுக்கும்போது எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நான் இருக்கிற இடத்துலயே கொடுனாங்க. அப்படி என்ன இவர்களுக்கு என்ன தனி சலுகை கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். ஒரு வரி கட்டுற ஒரு சிட்டிசன், எல்லா சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு சிட்டிசனுக்கு கிடைக்காத, ஒரு பிரஜைக்கு கிடைக்காத எந்த சலுகையும் இவர்களுக்கு எல்லாமே அரசாங்கம் எல்லாத்தையும் பார்த்துக்குது. ஒரு கஷ்ட நேரத்துல எல்லாத்தையும் இந்த விட வெல்ஃபேர் ஸ்டேட் எங்க இருக்க முடியும் தமிழ்நாட்டுல? வருமான வரி கட்டுறவங்க வந்து வருமான வரி எல்லா வரியும் கட்டுறீங்கன்றதுனால எந்த வாழ்க்கை வசதி இல்லாத சாதாரண மக்களுக்கு அரசாங்கம் வீடு கட்டி தர்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி தப்புன்னு சொல்லல. அதையே நீங்க ஏன் வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். கண்டிப்பா செய்யத்தானே செய்வாங்க. இல்ல கிடையாது, பிரச்சனைகள் இருக்கிற ஒரே ஒரு நிமிஷம். இவர் சொல்ற இடத்துல வந்து எத்தனை பேர் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து அதே குடியிருப்புல தங்கி அதே இடத்துல வாழ்வாதாரம் தேடிக்கிறாங்க. ஜார்க்கண்ட்ல இருந்து வந்து தங்குவாங்க, ஒரிசால இருந்து வந்து தங்குவாங்க, கோட்டுப்புறத்துல இருந்து போய் தங்க மாட்டாங்களா? என்னங்க நியாயம் இது? சார் இவங்க வாடகைக்கு விட்டு இங்க திரும்பி வந்து உட்காந்துக்கிறாங்க. அதான் எங்க பழைய வழி இல்ல, வாடகை விட்டு தான் வர முடியும். நீ காட்டுல இருந்து வீடு குத்துனா நான் அங்க வெறும் கல்லு வீட்டுல உட்காந்து சமாதி ஆக முடியும்? ஓ ஜெபம் பண்ணி நான் அப்படியா இருக்க முடியும்? ஏன்னா சொல்லுங்க, நீங்க வாழவே வழியில்லாத இடத்துல எதுவுமே வச்சுட்டு நீ அங்க இருடா அண்ணா, என்ன இது நீங்க கேக்குறது? ஏங்க அதுக்காக ஆத்துல போய் நாங்க ஆத்துல கேக்கலையா? ஆத்துல நீங்க ஆத்துல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள வேற வீடு கொடுங்கன்னு சொல்றோம். அதாவது இந்த முறை வந்து நடந்த பிரச்சனையில வந்து நீர்நிலை வந்து ஆக்கிரமிப்புனால வந்து மற்றவங்களோட கேள்வியில எனக்கு என்ன இருக்குதுன்னா, நீங்க வந்து நாங்க சம்பாதிக்கிறோம், வரி செலுத்துறோம், எங்களுக்கு வீட்டு வாங்க இடம் இல்லன்னா அதான் ஒரு இவங்களுக்கு என்ன தனி சலுகை இது அப்படி ஒரு பார்வை பார்க்க முடியுமா? கிடையாது. அதான் நான் என்ன சொல்றேன், ஒரு நடுத்தர அடிச்சிட்டு போயிடுச்சு வாழ்க்கை. அடுத்த வேளை எங்க தங்குறதுன்னே இல்லாம சமூக கூடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அதாவது நீங்க சொல்ற அடிப்படை வீடு, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள்ல வீடு ஒன்று, வீடு வாங்குறதுக்கோ கட்டி சொந்தமா கட்டிக்கிறதுக்கோ வழி இல்லாதவங்க தான் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரது ஒரு அரசாங்கத்தோட கடமை தானே, அது ஒரு அடிப்படை கடமை தானே. நீங்க வந்து நான் தனியார் கல்லூரியில தனியார் பள்ளியில வந்து நான் வந்து இவ்வளவு பணம் கட்டி படிக்கிறேன், இவங்களுக்கு ஏன் அரசாங்க பள்ளியில வந்து ஃப்ரீயா கல்வி தரீங்க அப்படின்னு கேட்பீங்களா? இல்ல நீங்க வாதத்தை மாத்தி வைக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, மற்ற சராசரி மக்கள், அதாவது இப்போ நான் வந்து வெளியூர்ல இருந்து வரேன் மெட்ராஸ்க்கு வேலை தேடி, நான் போய் ஒரு சின்ன ஒருத்தர் ரூம்ல இருக்கேன், என்ன இருந்து வேலை தேடி என்னுடைய வருமானத்தை பெருக்கி என்னுடைய நிதிநிலையை வந்து பெருக்கிக்கிட்டு நான் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சேன்னாக்கா நான் வந்து வெளியில தான் போய் வாங்கணும். இது ஒரு சராசரி நபருக்கான வாழ்க்கை. ஆனா எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படாம அரசுடைய இடத்துல போய் உட்கார்றவனுக்கு அரசு இடம் பண்ணி கொடுக்கும், வேற இவங்களுக்கு கொடுக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப என்ன சொல்றீங்க, சமூகத்துல சட்டத்துக்கு கட்டுப்படுறவங்களை விட யார் வந்து இந்த சட்டத்துக்கு கட்டுப்படாம நடக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த சமுதாயத்துல நீங்க ஸ்லம் பீப்புள இந்த சமுதாயம் வந்து இன்னொன்னு கிரிமினல் குற்றவாளியா பாக்குற பார்வை தான் இவரோட பார்வை. ஒரு மாற்றமும் கிடையாது. அவருடைய பார்வை அதுதான். கண்ணை நகர் செம்மஞ்சேரியில கண்ணை நகர் செம்மஞ்சேரியில நீங்க அவ்வளவு வேலை வாய்ப்புன்னு சார் சொல்றாரு. என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஒரிசால இருந்து வந்தவங்களையும் பீகார்ல இருந்தவங்களும் வேலை கொடுக்குறாங்க. ஆனா நீ எங்க இருந்து வரேன்னு கேக்குறாங்க. ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு நான் கண்ணை நகர்ல இருந்து வரேன், செம்மஞ்சேரியில வரேன்னா இவன் வந்து திருடனா இருப்பானோ, இவன் வந்து எடுத்துட்டு போயிடுவானோ, இவன் ஜாதி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. பெரும்பாக்கமும் கண்ணை நகர் செம்மஞ்சேரியா சுற்றுச்சூழல வேலை கொடுக்கறது எல்லாமே ஜாதி தான் தீர்மானிக்குது. இவன் வந்து கிரிமினல். அததான் வந்து இப்போ சார சொல்றாரு, எல்லாரும் நாங்கெல்லாம் வாங்கிடுறோம், இவங்கெல்லாம் சட்டத்துக்கு வர மாட்டோம். நீங்க எப்படி சொல்லுவீங்க? நாங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்ட நாங்கெல்லாம் வன்முறையாளர்கள் சொல்றாரு அவரு. அதோட டைரக்ட் ஸ்பீச் அதுதான். இல்ல இசையரசனுடைய வன்மையா கண்டிக்க வேண்டியது அவர் பேச ஏத்துக்கவே முடியாது. என்னன்னா அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்கள், அதனாலதான் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ற வாதம் 100க்கு 100 சார். சென்னையில இருந்து அகற்றப்பட்ட மக்கள் 80% நிச்சயமா என்னால் உறுதியா சொல்ல முடியும். அங்க எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லா சமுதாயத்திலும் எத்தனை பேர் இருக்காங்க சார்? ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்களா? நீங்க இத வந்து கவசமா பயன்படுத்தி ஒரு தேவையற்ற பிரச்சனையை உருவாக்காதீங்க. இல்ல அதுதான் உண்மை. முழுக்க
இது வந்து ஒரு தவறான வாதம், தவறான போக்கு. அந்த மாதிரி எண்ணம் யாருக்குமே இல்ல. இல்லாத எண்ணத்தை நீங்க உருவாக்காதீங்க. அதுதான் உண்மை சார். இது வந்து எல்லா ஜாதியினர் தெளிவுபடுத்துங்களேன். அங்க எல்லா ஜாதியினரும் இருக்கிறாங்களா? இல்ல நீங்க சொல்றது மாதிரி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் மட்டும் அங்க இருக்கிறாங்களா? ஏழைகள் சொல்லுங்க, அதை ஏத்துக்கலாம். ஏழைகள்ல ஜாதி வருதுங்க. ஏழைகள் ஏழைகள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களும் பார்க்கிற ஒரு நிலைக்கு நம்ம ஏன் தள்ளப்படுறோம்? இந்தியாவுல ஏழைகள்ன்றதே ஜாதினாலதான் வந்துச்சு. நீங்க ஏழைகள் எல்லாரையும் நீங்க பொதுமைப்படுத்த முடியாது. கண்ணகி நகர், செம்மஞ்சேரி பெரும்பாகத்துல எல்லா ஜாதியிலும் இருக்காங்க. அதுல பெரும்பான்மையான தலித் மக்கள் இருக்காங்க. என்ன காரணம்னா ஜாதியின் பேரால ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்தோடைய பிரச்சனை இது. இல்லைன்னா நான் ஏன் நாத்தத்திலையும் கூவணத்திலையும் நீங்க சொல்றீங்களே வந்து கொஞ்சம் ஒரு வாரம் காவத்துல இருங்களேன், ஏன் பெரும்பாகத்துல ஒரு வாரம் வந்து இருங்க. நீங்க பஸ் பிடிச்சி சென்னைக்குள்ள வந்துட்டு போற எவ்வளவு என்ன அந்த வேலையை கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்க. ஷானவாஸ், இதுல வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில பாதிக்கப்பட்டவருடைய தரப்புல இருந்து ஒரு கருத்து இருக்கு. திசை திருப்புறீங்க அப்படின்ற கருத்தை திரு குமார் முன்வைக்கிறார். இவங்க சட்டத்தை மீறுறாங்க, சட்டத்துக்கு கட்டுப்படாமல் குடிசைகளை போட்டு கொண்டு இருந்தாலும் கூட அவர்களுக்கு அரசின் செலவிலேயே செய்யலாமா? இது வந்து தன்னுடைய குடிமக்கள்லயே ஒரு ஓரவஞ்சனையாக நடத்துறது மாதிரியான ஒரு பார்வை இல்லையான்னு முன்வைக்கிறார். இப்ப இதுல ஏன் இவ்வளவு சிக்கல்கள்? இது வந்து இதை புரிந்து கொள்வது ரொம்ப எளிது. அந்த மக்கள் வந்து இல்லாத ஒன்றை கேட்கவில்லை, அவர்களுக்கு கொடுக்காத வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள்னு அவங்க கேட்கல. 1970 திமுக அரசு தான் இந்த முயற்சி எடுத்தது. குடிசை மாற்று வாரியம்னு ஒன்றை உருவாக்கி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு முழக்கம்லாம் வச்சு பெரிய அளவில் அதற்கு வந்து 40 கோடி ரூபாய் அப்போதே கலைஞர் ஒதுக்கினார். ஒதுக்கி என்ன சொன்னார்னா 7 ஆண்டுகள் இலக்கு, அதற்குள் சென்னையில் குடிசைகளே இல்லை என்கிற நிலையை அரசு உருவாக்கும்னு சொன்னார். எப்போ 71 சொல்றார். அந்த நொச்சிக்குப்பம் 1000 குடியிருப்புகள் அவர் தான் தொடங்கி வச்சார். இது அப்போ நடந்தது விஷயம். இது அப்போ இந்த குடிசை பகுதிகளை மாற்றி எங்கேயோ கொண்டு தள்ளுவது என்கிற முழக்கத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டதல்ல குடிசை மாற்று வாரியம். அந்தந்த பகுதியில் மக்கள் வாழ்கிறார்கள், அந்தந்த பகுதியிலேயே குடிசை இல்லாத கட்டிடங்களை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் குடிசை மாற்று வாரியமே. ஆனா இன்றைக்கு அதே குடிசை மாற்று வாரியம் எங்கோ கொண்டு போய் கட்டி கொடுத்து நீங்க போங்கன்னா அந்த மக்கள் எப்படி போவாங்க? அந்த மக்கள் என்ன கேட்கறாங்க? நீங்க எந்த நோக்கத்தின் அடிப்படையில் தொடங்கினீர்களோ எந்த நோக்கத்தை சொல்லி எங்களுக்கு நீங்க சொன்னீங்க அதை நிறைவேற்றுங்கன்னு கேட்கறாங்க. நீங்க சொல்றதுல இருந்து கேட்கிறேன், நீங்க வந்து குடிசை மாற்று வாரியம் தான், அது குடிசை அகற்று வாரியம் இல்லைன்றீங்க. இப்ப குடிசைகள் இருக்கிற இடங்கள் என்ன மாதிரியான இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டாமா? அடையாறு, கூவம், பக்கிங்காம் கனால், மாம்பலம் கால்வாய், ஓட்டேரி நல்லா, இப்படி நீர்வழி பாதைகள்ல அதன் ஓரங்கள்ல இருக்கு. அது நீர்வழி தடத்தை அதன் மேலேயே கூட கட்டப்பட்டிருக்கு. அப்ப அங்கேயே குடிசை மாற்று வாரியத்தை கட்டுறதுன்றது சாத்தியமா? அங்கேயே கட்டித்தர முடியுமா? அவங்களுக்கு பாதுகாப்பா? முதல்ல நீர்வழித்தட ஆக்கிரமிப்புங்கிற சப்ஜெக்டுக்குள்ள போனா அது தோழர் பேசுனது மாதிரி அது வேற விவகாரம். நீங்க அது ஒன்றுதான் அரசுக்கு பிரச்சனை அப்படின்னா நீர்வழித்தடத்தில் உள்ள அத்தனை ஆக்கிரமிப்பை அரசு வந்து அதே கொடுங்கரத்தை கொண்டு அடக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு சைதாப்பேட்டை பகுதி, ராக்கிரட்டி தோட்டம், இந்த பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அரசு கெடு விதித்திருக்குது. 200 குடும்பங்களை அகற்றுவேன்னு சொல்லி அரசு அங்கதான் சொல்லி இருக்குது. எந்த கல்வி நிறுவனங்கள் இங்க அகற்றப்பட்டிருக்கு? இந்த மழைக்கு பிறகு இந்த 2 வாரத்தை எடுத்துக்குவோம். எந்த பெருமுதலாளிகளுக்கு அரசு கெடு விதித்திருக்கு? ஒரு குறிப்பு சொல்லுங்க. நாங்க இந்த முழக்கத்தை முன்வைக்க மாட்டோம், நாங்க கேட்கவே மாட்டோம். அப்ப அரசுக்கு வந்து நீர்வழி ஆக்கிரமிப்பால அங்க பிரச்சனை, இந்த குடிசை மக்கள் மட்டும்தான் பிரச்சனை. சரி, குடிசை இங்க இருந்து அகற்றி எங்க கொண்டு போய் போடுறாங்க? செம்மஞ்சேரி என்ன ஏரியா? அது ஏரி பகுதி தானே, நீர்வழி தடம் தானே. அப்போ ஒரு நீர்வழி தடத்தை காரணம் காட்டி சென்னைக்கு வெளியே பல மைல்களுக்கு அப்பால் இன்னொரு நீர்வழி தடத்தில் கொண்டு குடியேற்றுவது அரசியல் வேலை. அது எப்பத்திலிருந்து சென்னை பகுதியாச்சு? முதல்ல வந்து குடிசை மாற்று வாரியம் தான் அந்த வீட்டை கெட்டுதாங்க. செம்மஞ்சேரியிலையும் கண்ணகி நகர்லையும் துறைப்பாக்கத்திலையும் பெரும்பாக்கத்திலையும் குடிசை மாற்று வாரியம் தான் கெட்டுது. வாரியம் கட்டி என்ன பண்ணுச்சு? மாவட்ட நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சது. மாவட்ட நிர்வாகம் எந்த வித பராமரிப்பு பணியும் சேரதில்லை. ஏன் சேரதில்லைன்னு மாவட்ட நிர்வாகத்திட்ட கேட்டா மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லுது? எங்களுக்கு போதிய நிதி கிடையாது இதை மேற்கொள்றதுக்கு. அதுக்கப்புறம் திமுக அரசு தான் என்ன பண்றாங்க? இந்த சென்னை விரிவாக்கங்கிற பேர்ல அவ்வளவு சம்பந்தம் இல்லாத ஏரியாவையெல்லாம் கொண்டு போய் வாடா சேர்த்து மாநகராட்சிக்குள்ள கொண்டு வர்றாங்க. இப்ப மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நெஞ்சம் மிஞ்சி இருந்த பராமரிப்பு பணி இந்த மாநகராட்சிக்குள்ள வந்த பிறகு அறவே இல்லாம போச்சு. நீங்க வந்து இந்த மழை காலத்துல பெரும் அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது செம்மஞ்சேரி கண்ணகி நகர் பகுதி தான். மிகப்பெரிய பாதிப்பு. நீங்க டிஎல்எஃப் பக்கத்துல இருக்குது, அங்கேயும் பாதிப்பு தான் சொன்னாரு. டிஎல்எஃப் மோட்டார் வச்சு அவங்கள்ட்ட வந்த தண்ணி அவ்வளத்தையும் இவங்க இந்த பகுதி மக்கள் வாழக்கூடிய ஏரியாவுக்கு திருப்பி விட்டாங்க. அந்த தண்ணியை சேர்த்து இந்த மக்கள் வந்து சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சுது. அப்ப முழுக்க 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 புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக எந்த விதமான கட்டமைப்பு வசதியும் கிடையாது. இப்போ தோழர் சொல்றாரு
முதலமைச்சருடைய உத்தரவுல மருத்துவமனை கட்ட போறோம், பள்ளிக்கூடம் கட்ட போறோம், சகல வசதிகள் நிரம்பியதாக இருக்க போது ஒரு டவுன்ஷிப்பை எப்படி தனியார் நிறுவனங்கள் உருவாக்குமோ அது போலத்தான் அரசு இதை உருவாக்குதுன்னு சொல்றது மோசடி. உண்மையிலே அது மோசடியான வார்த்தை. ஏன்னா இந்த பெரும்பாக்கத்துல இதே அரசு தான் சொல்லிச்சு 27,000 குடியிருப்பு, 27,000 குடியிருப்பு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் மக்கள், 1.25 லட்சம் மக்களுக்கு 50 படுக்கையறை கொண்ட மருத்துவமனை, 5 தொடக்கப்பள்ளி, 2 உயர்நிலை பள்ளி, 2 மேல்நிலை பள்ளி, 1 கல்லூரி, 1.25 லட்சம் 1,35,000 மக்களுக்கு 50 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை தான். இது எப்படி பத்தும்? வேலை வாய்ப்புக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. அப்ப வேலை வாய்ப்பு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, மருத்துவமனை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, அவ்வளவு பேர் இங்க தான் வரோம். இதுல இன்னொரு சம்பவம் பெருங்குடியில 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஃபுட்பால தொங்கிட்டு போன இளைஞர்கள் மாணவர்கள் இறந்தாங்க. திருக்குமார், நீங்க குறுக்கிட்டீங்க. அவர் ஒரு 2 முக்கியமான குற்றச்சாட்டை வச்சாரு. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது அப்படின்றது நோக்கம்னா வலித்திய நீர்நிலைகளில் ஆற்று வெள்ளத்தை இது பண்றதுக்கு எல்லா கட்டிடமும் யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ எல்லாருக்கும் தானே இது குறிவைக்கணும். ஆனால் குடிசைகள் மட்டும் இலக்கு வைத்து அகற்றப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை சொல்றாரு. இன்னொன்று, நீங்க மாற்றி தரக்கூடிய இடத்துல நீங்க சொல்றது மாதிரியான வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இல்லை, அதாவது மாற்று தரப்பட இடத்துல இங்கே இருக்கிற குடிசைகளை தூக்கிட்டு போய் அங்கே மறுபடியும் குடிசையில் உட்கார வைக்கல. இன்றைக்கு இன்றைய நவீன யுகத்தில் ஒரு சராசரி குடும்பம் எத்தகைய சூழலில் எத்தகைய இடத்தில் வாடுமோ அந்த இடத்தை உருவாக்கி அதற்குரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அவர்களுக்கு தேவையான சாலைகள், நடைபாதைகள் உட்பட அனைத்து வசதிகளும் அந்த குடியிருப்புகளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதை போய் அவங்க விருப்பப்பட்டால் போய் பார்த்துட்டு வந்து பேசலாம். ரெண்டாவது, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்பது இன்றைக்கு அடையாறு கால்வாய், பக்கிங்ஹாம் சேனல், கூவம் நதி, இந்த 3 நதியும் சென்னையினுடைய நீராதாரம் பிரச்சனை இல்லை. இது சென்னை மாநகரத்தை பாதிக்கக்கூடிய நீர் வடிகால். அது மற்ற மாவட்டங்களிலிருந்து வர தண்ணி இது வெளியேற்றப்படுது. இந்த தண்ணியை வச்சு தேக்கி வச்சு இங்கே ஒன்றும் பயிர் செய்யலை. இது முழுக்க மற்ற குடிநீருக்கு கூட மற்ற செம்பரம்பாக்கத்திலிருந்தும் பூண்டியிலிருந்தும் சோடபுரத்திலிருந்தும் தான் புழலேரிலிருந்து தான் தண்ணி வருது. ஆனால் இந்த தண்ணி என்பது ஒரு வடிகால். அந்த வடிகால் மற்ற மாவட்டங்கள், இன்னும் சொல்ல போனால் நான் முடிச்சிடுறேன், ஆந்திரா போன்ற இடங்கள்ல நீர் அதிகமாகணும்னா அவங்க திறந்து விடுறாங்க. நம்ம அணைகளை காப்பாற்றுறதுக்கு நம்மளும் திறந்து விடுறோம். அந்த தண்ணிகள் வெளியேறுகின்ற கடலை நோக்கி போகின்ற வடித்தட பாதை. இந்த பாதையினுடைய ஆக்கிரமிப்பு என்பதால் இந்த குடிசைகள் இருந்ததால் தான் தூர்வார கூட முடியல. அந்த பகுதிகள் அகற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது மட்டும் நோக்கம் அந்த மழை நீர்வழி பாதையை அடைப்புகளை நீக்க வேண்டும் என்பதுதான். அது குடிசை மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா நிறுவனத்தையும் நிச்சயமா அகற்றிட்டு அது வேலி போட போறாங்க. அது நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. நான் முடிக்க வர நேரத்தில் நீங்க மறுபடியும் ஒரு கொஸ்டின் போட்டு எனக்கு ஒரு சந்தேகம், நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதாவது நீர் போகிறதுக்கான ஆக்கிரமிப்புன்றது அந்த நீர்வழி பாதையில இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதே தண்ணியை வேகமா போக வைக்கிறதுக்கான முயற்சி தான். அதுக்காக வெள்ள நேரங்களில் முகத்துவாரத்தையே ஒழுங்கா அதை அப்புறப்படுத்தல, அதையே தூர்வாரல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. முகத்துவாரத்துல எந்த குடிசைகளும் இல்ல. இல்ல, முகத்துவாரத்தை கடல்ல கலக்கிற இடத்துல நான் முடிச்சிடுறேங்க. நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன். முகத்துவாரத்தை எப்போ ஆழப்படுத்தினா அந்த வடித்தட பாதை சரியா இருந்தா தான் ஆழப்படுத்த முடியும். இல்லைன்னா முகத்துவாரத்தை நீங்க ஆழப்படுத்தினா கடல் தண்ணி உள்ள வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொசத்தலை ஆறு போய் சேர்ற இடம் எண்ணூர் பகுதியில் போய் சேருது. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா என்னுடைய பூர்வீக கிராமம் அங்கே இருக்குது. அங்கே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல குடிநீர், அந்த நாப்பாளையம், இடையஞ்சாவடி அந்த பகுதியெல்லாம் நல்ல குடிநீர் இருந்தது. அங்கே மணல் ஏறத்தாழ 66-67 இருந்து மணல் எடுக்க ஆரம்பித்து மொத்தம் மணல் எடுத்தாங்க. எல்லா தண்ணியும் உள்ளே வந்துச்சு. உப்பங்கடியே இல்லை. இப்போ எல்லா தண்ணியும் அந்த ஏரியாவே நீங்கள் மணலி புதுநகர் வரைக்கும் இன்றைக்கி எல்லாம் உப்பு தண்ணியாக மாறினதுக்கு காரணம் அதை ஆழப்படுத்துனதுனால கடல் தண்ணி உள்ளே இறங்குது. அப்போது எல்லாம் உப்பங்கடி ஆகுது, உப்பு தண்ணி ஆகுது. இதனால் அதே சமயம் இந்த நீர்வழித்தட பாதைகளை அகற்றுகின்ற போது இப்போ குடிசைகளுக்கு ஏன் உடனடியாக செய்கிறாங்கன்ற கேள்வி இவங்க எழுப்புறாங்க. இது தேவையற்ற அச்சம். இவர்கள் இப்போ அந்த மழையினால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிராதரவாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க.
இந்த சூழ்நிலையில் உடனடியாக அவர்கள் பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்குறாங்க. இருக்கிற இடத்துல அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. மீதி இன்னும் தேவையானதை கட்டி படிப்படியாக கொண்டு போய் அவங்கள வந்து குடி வைக்க போகிறாங்க. அதே சமயம் நீதிமன்றத்தில் கூட ஒரு வழக்கு வந்திருக்கு. நீதிமன்றத்தில் நிச்சயமா அந்த ஆக்கிரமிப்புகள் அத்தனையும் அகற்றப்பட்டு அந்த இடத்துல வேலி போட்டு அந்த நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும். அதாவது இது ஏதோ இன்றைக்கு மழைக்காலத்தை ஒட்டி நடக்கிற ஒரு சம்பவமாக பார்த்தால் அப்படிதான் பேச தோணும். ஆனா இது அப்படி அல்ல. இந்த வந்து சிங்கார சென்னைன்னு திமுக சொன்ன போதும் சரி, இவங்க அதை பேரை மாற்றி எழில்மிகு சென்னைன்னு சொன்ன போதும் சரி, மெட்ரோ ரயில் திட்டம்னு சரி, பூங்காக்கள்னு சரி, ஒவ்வொரு இந்த நகரை அழகுபடுத்துகிறோங்கிற பெயர்ல அதிமுக அரசா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முதல் இலக்கு யாருன்னா இந்த ஏழை எளிய இந்த குடிசை பகுதி மக்கள் தான். ஏன்னா அவங்க அது ஏன் நவீன தீண்டாமைன்னு சொல்றோம் அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த சென்னைக்குள்ள இடம் இருக்குது. சென்னைக்குள்ள நகர விரிவாக்கங்கிற பேர்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெளியூர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து லட்சக்கணக்கான பேர் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க புதியவர்களா. அவர்கள் அத்தனை பேருக்கு இந்த சென்னை மாநகரத்துக்குள்ள இடம் இருக்குது, வாழ்றதுக்கு வசதி இருக்குது, வீடு இருக்குது. ஆனா இந்த மண்ணின் மைந்தர்கள் இவங்க அவ்வளவு பேர் வெளியேற்றப்பட்டது யாரு? அவ்வளவு பேர் மண்ணின் மைந்தர்கள். 90 விழுக்காடு பேர் இந்த மண்ணை உருவாக்கியவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அவனுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இல்ல. இன்னைக்கு இவங்க இடம் கொடுத்திருக்காங்களே, காங்கிரீட் காடு தான். அது என்ன தெரியுமா? அது 153 சதுர அடிதான் மொத்தத்துல ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கு. ஒரு மாடு படுத்து எந்திக்க கூட முடியாது. ஒரு மாடு வந்து மாட்டு தொழுவம் கூட ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். மாட்டு தொழுவத்தை விட மிகவும் குறைந்த பகுதியை மனிதர்களுக்கு அரசு கட்டி கொடுத்திருக்கு. அதுல எத்தனை குடும்பம் தெரியுமா? ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேர் கூட படுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இடத்தை கட்டி கொடுத்து நீங்க போய் குடியிருங்க. எந்த அடிப்படை வசதியும் கிடையாது, வேலை வாய்ப்பு குத்திரம் கிடையாது. இப்போ ஏற்கனவே குடிசை மாற்று வாரியம் அந்தந்த பகுதியில் ஆகுதுன்னா அந்தந்த பகுதியில் தானே கட்டி தருவோம்னு சொன்னீங்க. இப்போ ஏன் அப்படி கட்டி தர மாட்டீங்கன்னு மேயரை போய் சமூக ஆர்வலர்கள் கேட்கும்போது மேயர் சொல்றாரு, எங்கெங்க சென்னையில் இடம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. சென்னையில் இடம் இருக்குதுங்கிறத பாடம் நாராயணன் சமூக ஆர்வலர் RTIல போட்டு வாங்கியிருக்கிறார். அதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த நகர நில உச்சவரம்பு சட்டத்தின்படி அரசு கைப்பற்றி பயன்படுத்தாமல் வைத்திருக்கிற பகுதி என்பது இன்றைக்கு 10 சதுர மைல்களுக்கு 10 சதுர கிலோமீட்டருக்கு மேலான பகுதியை அரசு பயன்படுத்தாம சும்மாவே வச்சிருக்குது. அந்த மாதிரி கைப்பற்றப்பட்ட இடம். இந்த மக்கள் மொத்த பேரை அகற்றினா கூட அவர்கள் வாழக்கூடிய பகுதி என்பது அதுல வந்து 1 விழுக்காடு தான் வருது. அதாவது குடிசை அவங்க போட்டிருக்காங்கல்ல சென்னைக்குள்ள, அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான பகுதி. அதை கொஞ்சம் பரத்தி பார்த்தா, அப்படி பரத்தி பார்த்தால் கூட 1985 அரசினுடைய கணக்குப்படியே வந்து சென்னையில் உள்ள மொத்த குடியிருப்புகளுடைய அந்த பரப்பளவு வந்து 1 விழுக்காடு தான் வருது மொத்த பரப்புல. அப்ப நீங்க அதை கட்டிடமா கட்டி எழுப்புனா அதுக்கும் பாதி தான் வரும். அப்போ இந்த இவர்களுக்கு இடம் இல்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. அரசிட்ட போதுமான இடம் இருக்குது, பயன்படுத்தாம வச்சிருக்குது, ஆனா கட்டி கொடுக்க மனம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? மனம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் வெளியேற்றப்பட வேண்டியவர்கள். ஏன்னா காலங்காலமா அவன் ஊருக்கு வெளியே தான் இருந்திருக்கிறான். இன்னும் ஊருக்கு வெளியே அவனை இருக்க வைக்கணுங்கிறது தான் அரசினுடைய நோக்கம், திட்டம். அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப சாதிய பார்வைங்கிறது சொல்றது 100 விழுக்காடு உண்மை. அதாவது இது சொன்னதையே நான் மறுக்கிறேன். அவர் சொன்னாரு, இந்த அரசாங்கங்கள் அந்த மக்களை வெளியேற்ற பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. நான் அதையே திருப்பி சொல்கிறேன். இன்றைக்கு இந்த அரசாங்கங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு, அந்த மக்களை நீர்நிலைகளில் குடியிருக்குவதற்கு அனுமதித்தார்கள், அவர்களுக்கு மின்சாரம் தந்தாங்க, அவங்களுக்கு வந்து குடியிருக்கிறதுக்கு வந்து வசதி வாய்ப்பை உருவாக்கி தந்தாங்க, அதை ஏன் ஆக்கிரமிப்பு அகற்றாமல் இருந்தாங்கன்ற குற்றச்சாட்டு அந்த அரசாங்கத்து மேலே இன்னொரு வகையானவர்கள் வைக்கிறாங்க. ஆக இன்னொன்று அவர் சொல்கிறார், பாட நாராயணன் சமூக ஆர்வலர் RTIயில் வாங்கினார்னு. நானும் சொல்கிறேன், இன்னைக்கு அதுதான் அந்த இடங்கள் தான் இந்த இடம். இன்னைக்கு சென்னை மாநகரன்றது, சென்னை மாநகரத்தில் காலியான பகுதிகள் எங்கே இருக்கோ அங்கே இடத்துலாம் கட்டித்தரோம். இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் தான் கட்டி தந்திருக்காங்க. அதில் வந்து சென்னை மாநகரத்துக்கு வெளியே போகலை இவங்க. நான் முடிச்சிடுறேன். அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கு சென்னையில் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் உழைச்சி அவங்க சம்பளத்திலிருந்து மிச்சம் பிடிச்சி ஒரு வீடு வாங்கினா கூட காஞ்சிபுரத்துக்கு அந்த பக்கம் போய் வாங்குறாங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஏன்னா சென்னை நகரத்தினுடைய பரப்பளவு அந்த அளவுக்கு அதிகப்படுத்தி போச்சு. இன்னும் சொல்ல போனா உடல் உழைப்பு தொழிலாளர்கள், நீங்க நாள்தோறும் பாருங்க, 3 கிலோமீட்டருக்குள்ள நீங்க வந்து சென்னையினே சொல்றீங்க, நான் வாதத்துக்கே ஒப்புக்கொள்றேன். அது வந்து இப்ப விரிவுபடுத்தப்பட்ட பிறகு சென்னை மாநகரத்தினுடைய எல்லைகள் மறுவரையறை செஞ்ச பிறகு அந்த பெரும்பாக்கம் சென்னையில வருது, துரைப்பாக்கம் சென்னையில வருது அப்படின்றது உண்மை. ஆனால் நகரத்தோட விளிம்புல இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. என்னுடைய கேள்வி, ஒரு பகுதியில் நீங்க வந்து ஆக்கிரமிப்பை அகற்றோம், ஒரு குடிசைகளை அகற்றோம்னு சொன்னா
அது அவங்க படிச்ச இடம், வேலை பார்த்த இடம், தொழில் செய்த இடம் இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அது ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ள வைக்க முடியாது அவங்கள. நீங்க சொல்றதையே நான் மறுக்கிறேன். ஆக்கிரமிப்புகளை அகற்றுன்ற வார்த்தையை நாங்க சொல்லல. அங்க நீர்நிலைகளில் நீர்வழி பாதைகளுக்கு தடையாக இருக்கின்ற அந்த தடைகளை வந்து இன்னைக்கு அப்புறப்படுத்துறாங்க. அதுதான் உண்மை. அதில் பாதிக்கப்படுகின்ற அந்த மக்களை அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தில் குடி வைக்கிறாங்க. இன்னைக்கு ஆலோசனை சொல்றது போல இங்கே இப்ப இருக்கிற இடத்தை விட விஸ்தாரமான இடத்துலையும் பாதுகாப்பான இடத்துலையும் தான் நீங்க குடி வைக்கப்பட்டிருக்கு. இதுல தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இதுல சாதி மதம் இருக்கு. அதை வந்து ஒத்துக்கிடும் நாம. ஏன்னா 80 விழுக்காடு பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள். இன்னும் பல பகுதிகள் இதெல்லாம் உங்க வசதிக்காக சொல்லாதீங்க. தயவு செய்து எந்த புள்ளிவரம் எங்க கிட்ட புள்ளிவரம் இருக்கு? என்ன புள்ளிவரம் சொல்லுங்க பாப்போம். நீங்க எந்த புள்ளிவரம் சொல்றீங்க? எந்த புள்ளிவரம் சொல்றீங்க? நீங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ணற நோக்கத்தோட பேசுறீங்க. நீங்க இது சமுதாயத்துல பிளவுபடுத்துறது, சமுதாயத்துல ஜாதியை வச்சு பாதுகாப்பு தேடுறதுக்காக பேசுறீங்க. இல்ல இல்ல நீங்க தான் சாதி. நான் சொல்லி முடிச்சிடுறேன். 80 விழுக்காடு பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள். அதுல அவங்க அந்த மக்கள் இல்ல, அவங்க அந்த மக்கள் அந்த நீர்நிலைகளில் அசுத்தங்களில் அவமானங்களில் அவர்கள் வாழலாம். அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணுன்றதா இவங்க நோக்கம். இல்ல இல்ல அவங்க எல்லாம் திமுக காலகாலமா ஓட்டு போட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டது யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்ற வார்த்தை வரல. யாருக்கு ஓட்டு போட்டா நாங்க தான் முதலமைச்சரா இருந்திருப்போம். ஆனா அந்த மக்களுடைய ஓட்டுல உங்களுக்கு தான் வருது. அப்ப நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க அவங்களுடைய அறியாமையும் அவங்களுடைய ஏழ்மையும் பயன்படுத்தி உங்களுடைய பிடப்பு அரசியல் நடத்துறீங்க. அந்த இழிவான அரசியல் நாங்க செஞ்சிருந்தா நாங்க எல்லாம் இன்னைக்கு முதலமைச்சரா இருந்திருப்போம். நீங்க செஞ்சதால முடியல, செஞ்சதால முடியல. உங்களுடைய நோக்கம் என்பது இந்த சமுதாயத்தில் மறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜாதி வேற்றுமையை உருவாக்கி அதன் மூலமாக உங்களை பலப்படுத்திக் கொள்ள நினைக்கிறீங்க. இல்ல இல்ல நான் கேக்குறேன் அந்த மக்களை அரசு குத்தகையில எந்த சாதிக்கு போகுது சொல்லுங்க. அரசு குத்தகை எடுக்கக்கூடியதுல எத்தனை பேர் தாழ்த்தப்பட்டாங்க? ரொம்ப நேரமா குறிக்கிறேன். சொல்றேன் என்ன ஜாதி வந்து அரசு உங்க அரசே கடைபிடிக்குது. இன்னைக்கு பெரும்பான்மை அரசு குத்தகை அரசுடைய அத்தனை சலுகைகளை அனுபவிக்கிறது முழுக்க ஆதிக்க சாதிகள் தான். ஜாதியையும் மதத்தையும் வச்சு அரசுதான் செய்யுது. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப ஐயா சொன்னாரு அந்த மக்கள் வந்து நீர்வழி பதத்தில் இருக்காங்க, அவங்கள பாதுகாப்பாக வேறு இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருணையெல்லாம் ரொம்ப மெச்சிக்க வேண்டியது தான், இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ கடந்த திமுக ஆட்சியில் கூட மயிலாப்பூரில் ஸ்லேட்டர் ரோடு ஒரு பகுதி இருக்குது. இப்போ திருமலை ரயில்வே ஸ்டேஷனாக இப்போ இருக்காது. அங்கே இருந்த பகுதி மக்களை காலி பண்ணி 2000 கண்ணை நகரில் குடியாமந்துட்டாங்க. இப்போ அந்த இடம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேஸாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த குறுக்க வந்து சுவர் கட்டி அந்த இடத்துல வண்டி வேனு கார்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. உங்களுடைய கருணை இது ஒன்று எக்ஸாம்பிள். இப்போ அடுத்தது அதே கடந்த திமுக ஆட்சியில் தான் புதுப்பேட்டை பூங்கா அமைக்கிறதுக்காக திட்டமிட்டு 3 முறை கொளுத்துறாங்க அந்த பகுதியை. திடீர் தீ விபத்துன்னு பேரில் கொளுத்தி அவங்கள வந்து வலுக்கட்டை எதுவுமே இப்போ தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டா ஒன்றுமே இல்லை. தீ விபத்துலேயும் இழந்து நிற்கிறவங்ககிட்ட எது கொடுத்தாலும் போயிடுவான். அவங்கள என்ன பண்ணாங்க, கண்ணையார் தான் போட்டிருக்காங்க. இப்போ அந்த புதுப்பேட்டை பூங்கா போய் பாருங்கள், பாழடைஞ்சு போய் வண்டியை நிற்கிற இடமா தான் இருக்குது. இப்போ நீங்கள் சைதாப்பேட்டையும் காலி பண்ணிட்டீங்கன்னா எங்கள் பேரை சொல்லி காலி பண்ணுறீங்கல்ல, இவங்க மேலே அவ்வளோ அக்கறைப்பட்டு எங்களை காலி பண்ணிட்டு அந்த இடம் இன்னொரு பார்க்கிங்காகவோ வேற ஒரு வணிகத்துக்காக தான் பயன்பட போகுது. அதுதான் உண்மை. மறுவாழ்வு அப்படின்ற ஒன்றுக்கான பாலிசி, ரிஹாபிலிட்டேஷன் பாலிசி அப்படின்ற ஒன்றை தமிழ்நாடு அரசு ரீடிஃபைன் பண்ணணும். அது மறுவரையறை செய்ய வேண்டிய தேவை வந்துருச்சா? இதை இன்னமும் பெட்டரா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க. இசையரசு, மறுவாழ்வு அப்படின்றதுக்கு இப்ப கொடுக்குற பேக்கேஜ் போதுமானதா? இதுல மாற்றங்கள் வேணுமா? இது மறுவாழ்வுன்னு சொல்ல முடியாது சார். இது மறுவாழ்வுலாம் கிடையாது. இது மறுபடியும் குழி தோண்டி புதைக்கிறது தான். இது மறுவாழ்வே கிடையாது. இது இப்போ எனக்கு வீடு பிரச்சனை, நான் ஏன் சார் காவாங்கரில் சாக்கடை நாத்தத்தில் இருக்கிறேன்? எனக்கு வீடு தான், 4 சவுறு ஒரு கூட தான், நான் ஏன் நாத்தத்தில் இருக்குனேன்? உங்களால இருக்க முடியாது. இல்லை, நான் அது வாழ்ந்துங்கிறேன். பிரச்சனை வீடு இல்லை. அங்கே பெரும்பாக்கத்தில் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய பூங்காவும் இதோட எனக்கு வீடு பிரச்சனை இல்லை. வயிற்றுக்கும் பிள்ளைங்க படிப்புக்கும் தான் பிரச்சனை. அதுக்கெல்லாம் இந்த நகர்ப்புறத்தில் ஏதோ ஒரு வீட்டு வேலை செஞ்சுப்பேன், என் பிள்ளை ஏதோ ஒரு கான்வென்ட்டில் படிப்பான், ஏதோ நம்ம பழச்சிக்குவோம். அதுதான் பிரச்சனை. அதுக்கு எதுவும் வழி இல்லாமல் என்ன 30 கிலோமீட்டர் திரும்ப பெரும்பாக்கத்தில் போட்டினா நான் 5 மணி நேரம் தான் அந்த வீட்டில் இருப்பேன். ஆட்டோ ஓட்டுறேன்னு வச்சுங்களேன், நான் சென்னையில் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு 2 லிட்டர் பெட்ரோலை போட்டுக்கிட்டு நான் பெரும்பாக்கத்துக்கு காலியாக போனேன். யாரும் ஏற மாட்டாங்க. நான் போகிற 11 மணிக்கு 10:30 மணிக்கு. அதே மாதிரி காலைல வரும்போது அங்கே யாரும் ஏற மாட்டாங்க. எல்லாம் ஏசி பஸ் விட்டீங்க, டீலக்ஸ் பஸ் விட்டீங்க. 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு நான் திரும்பி காலியாக தான் நகரத்துக்குள்ளே வரணும். என்னோட இன்னைக்கு வீட்டு வேலை போயிடுச்சு, பெரும்பாக்கத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க. ஆட்டோ ஓட்டுற தொழிலே அதுலேயும் பிரச்சனை. எல்லாத்தையுமே போயிட்ட பிறகு
நான் என்ன ஒருத்தர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, இங்கேருந்து ஆட்டோ ஒருத்தர் சொல்லுவார், அங்கே போய் ஒரே ஒரு உருண்டை சோறு சாப்பிட்டு தரையில் படுத்து எழுந்துக்கிறதுக்கு 4 மணி நேரம் இருக்க போகிறேன், அதுக்கு எதுக்கு நான் அங்கே போனோம்? ஒரு வாரம் வீட்டுக்கு போகாமல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போகிறவங்களாங்கிறாங்க. அன்னை நகர் செம்மஞ்சேரிக்கலாம் போயிட்டு 5 மணி நேரம் தான், 11 மணிக்கு அவங்க வீடு போய் சேர்த்துக்கு வேலை முடிச்சு பஸ்ஸை பிடிச்சி திரும்பி மறுபடியும் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு மறுபடியும் பஸ்ஸுக்கு மறுபடியும் இங்கே சென்னைக்கு போய் ஓடியாடணும். எதுக்கு 4 மணி நேரம் தூக்கம்? எதுக்கு? என்ன வாழ்க்கை இது? இதுதான் மறுக்கூடிய அமர்வா? இருக்கிற நிலைமையை மிக மோசமா மாற்றக்கூடிய அமர்வு இது. ஒரு வரியில் இல்லை, என்னை பொறுத்த மட்டும் நிறைய வந்து இது சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வரது. இந்த மாதிரி இது பண்ணும்போது முக்கியமானது வந்து மொபிலிட்டி. அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பஸ் வசதிகள் அது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தணும். ரெண்டாவது கல்வி சார்ந்த இது வந்து எண்ணிக்கை சரியாக எடுக்கப்பட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கணும். இதில் மூணாவது வந்து யார் யார் என்னென்ன செய்கிறாங்கன்றதை அரசாங்கம் வந்து ட்ராக் பண்ணணும். இங்கேருந்து அங்கே போகிறவங்க அவங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வேணும். இன்னைக்கு அர்த்தத்தில் நீங்கள் சொல்லலை, அவங்களுக்கான வாழ்க்கை கிடைச்சிருக்கா அப்படின்றத ஃபாலோ பண்றதுன்ற பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு வரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆங்கிலேயரிடம் போராடி வாங்கிய உரிமை தான் பஞ்சமி நிலங்கள். பஞ்சமி நிலங்கள் இன்றைக்கு அந்த மக்களிடம் இல்லை. அவர்களுடைய நிலங்கள் யார் யாரோ ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் இவங்க ஒப்புக்கொள்வதாக இருந்தால் இந்த அறநிலையத்திற்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கு, அதை மீட்டு கூட அந்த மக்கள் குடியமர்த்தலாம். அது போக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அடுத்து பல பகுதிகளில் சிறுபான்மை மக்களும் இது போன்ற குடியிருப்புகளில் இருக்கிறார்கள். அவர்களுடைய இடமாக இருக்கிற வக்ஃப் போர்டுகளும் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அப்ப அவர்களுக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது, அதை மீட்டு அந்த மக்கள்கிட்ட கொடுத்தாலே போது அந்த மக்கள் பல 1000 சதுர அடியில் வாழக்கூடிய ஒரு நிலைமையை இந்த அரசு உருவாக்க முடியும். ஆனா அதை முழுக்க தனியார்கள் அனுபவிக்க விட்டுவிட்டு இந்த சாதாரண மக்களை 150 சதுர அடிக்கு தள்ளுவது என்பது மிகப்பெரிய சமூக அநீதி. ஒரு வரி, அதாவது இன்றைக்கு கூட உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சென்னையை சார்ந்த இடங்களில் பணியாற்றுகின்றவர்கள் இன்னைக்கு காட்பாடியிலிருந்தும் திருத்தணியிலிருந்தும் சோளிங்கரிலிருந்தும் நாள்தோறும் வந்து உடைச்சிட்டு போகிறாங்க. ஆக அவங்க வந்து உடைக்க தயாராக இருக்கிறவங்க எந்த இடத்தையும் வந்து இருக்கிற இடத்தை வந்து வசதிப்படுத்திக்கிட்டு அவங்க வாழ முடியும், வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிலர் இதை வைத்து அரசியல் லாபத்திற்கும் சொந்த வியாபாரத்திற்கும் பயன்படுத்துகின்றவர்கள் இதை வந்து ஒரு பூதாகரமாக மாற்றி இன்னைக்கு ஏற்கனவே நடந்த சம்பவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, அது வேற வகையான திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 50,000 பேருக்கு உடனடியாக குடியிருப்பு வசதிகளை செய்து தருவது மட்டுமல்லாமல் இன்னும் 50,000 பேருக்கு அடுத்து தொடர்ந்து அதுக்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடும் உத்தரவாதம் தந்து உடனடியாக அதுக்கு ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் என்று அவர் கருதுவார்கள், ஆனால் அதற்கு அரசாங்கத்திடம் முறையிட்டு இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தினோட போராடி அதில் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மக்களை ஏற்றுக்கொண்டு போய்கொண்டிருக்கின்ற மக்களை பீதியை கிளப்புகின்ற வகையில் அவர்கள் இந்த முயற்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிலர் புரளிகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை இல்லை. இந்த அரசாங்கம் இந்த நீர்நிலைகளில் இருக்கின்ற மக்களை மென்மையான முறையில் அவர்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்புகளை நிச்சயம் செய்து தரும், அதை செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, நாங்கள் முடிச்சிருக்கேன். நானே சொல்கிறேன், கடைசியா பொதுவாக வாழற 10 விதமான மக்களும் வாழற ஒரு பகுதியில இருந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும் ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கிற இந்த தீண்டாமையை கண்டிச்சு நாங்கள் வந்து வழக்கு தொடுக்க போகிறோம். சரி, இப்போ அதுதான் அது ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன், இப்படிலாம் பல விஷயங்களை பேசுகிறோம். கல்வி பெறுவதற்கான உரிமை, தகவல் பெறுவதற்கான உரிமை, வேலை வாய்ப்புக்கான உரிமைலாம் பல சட்டங்களை பார்க்குறோம். இது வாழ்வாதாரத்துக்கான உரிமை சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறோம். இதில் பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. பல யோசிக்க வேண்டிய பல கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. இரு தரப்பிலும் உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு